சைவ ஆட்டுக்கால் சூப் வைக்கிறதுக்கு முடவாட்டுக்கால் கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு 3 பேருக்கு தான் வைக்க போகிறேன்றதுனால ஒரு சின்ன துண்டு மட்டும் போதும். இது 300 கிராம். 300 கிராமுக்கு 10லேருந்து 15 பேருக்கு தாராளமாக சூப் செய்யலாம். இப்போ நான் 3 பேருக்குன்றதுனால ஒரு சின்ன துண்டு மட்டும் தோலை சீவிட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு பொடியாக நறுக்கிக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் இடிக்கல்லில் தட்டி எடுத்துக்கணும். கிழங்கை இப்போ குக்கரில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம், 1 ஸ்பூன் சோம்பு, சுவைக்கேற்ப உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மட்டன் மசாலா தூள், 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு இதை ஒரு 10 விசில் விட்டு வேக வச்சோன்னா சூப் தயாராகிடும். சூப்பை இப்போ வடிகட்டிட்டு 1 ஸ்பூன் நெய், கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து பரிமாறணும். தேவைப்பட்டால் மட்டும் ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த சூப்பே நல்ல காரசாரமாக தான் இருக்கும். மூட்டு வலி, உடம்பு வலி, கை கால் வலிக்கெல்லாம் ரொம்பவே அருமருந்தான இந்த சைவ முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பை மாதத்தில் ஒரு 4 தடவையாவது வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்ல குணம் தெரியும்.